இப்போ வெளியில் நிறையா எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ மைக்ரைனுக்காக நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அந்த மைக்ரைனுக்காக ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தோஷங்கள், இந்த வாத பித்த கஃப தோஷங்கள், இந்த 3 ஆற்றல்கள் நம்ம உடம்புல மாறும்போது கூடவோ குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நோயுடைய தன்மை அறியலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வழிமுதலா அப்படின்னும் போது இது வாத பித்த கஃப தோஷங்கள் ஆற்றலை குறிக்கும். எங்களுடைய சுக ஆயுர் அப்படின்னும் போது இங்கு வரக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா ஹெல்த் ஃபார் ஹெல்த்தி பீப்புள். ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் எங்களுடைய முதல் தலையாய நோக்கமாக வச்சிருக்கிறோம். இதை தவிர 2வது நோக்கம் டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அதற்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை உடலில் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. இதை தான் திருவள்ளுவர் அழகாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என கூறுகிறார். நோய் நாடி நோயுடைய தன்மையை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நோய் முதல் நாடி அதுக்கு உண்டான காரணம் ப்ரோக்ராமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்கூட்டியே வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னன்ற தன்மையை அறிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தன்மை, அதாவது வாய்நாடி அந்த எந்த தோஷங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளுடைய தன்மையை நம்ம அறிஞ்சு அந்த செயல்களை செய்யும்போது நோய் பரிபூர்ணமாக குணமடையும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர நம்ம ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட்டானது, சிகிச்சையானது, மருத்துவமானது நம்மளுடைய பொதுவான வாழ்வியல் முறையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் காலையில் எந்த டைமில் எழுந்திருக்கணும், அதாவது சுப முகூர்த்தம் அப்படின்னும் போது 3லேருந்து 6க்குள்ளே என்னென்னா நம்ம என்ன அப்படின்னா எழுந்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. காலையில் என்ன அப்படின்னா 3லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் பல் துலக்கணும். அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படின்றதும் பரிபூர்ணமாக என்னென்னா ஆயுர்வேதத்தில் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீதோஷ்ண நிலைகள் அதுக்கேற்ற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றதும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது 5 தெரப்பட்டிக்கல்ஸ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வாந்தி எடுக்க செய்தல், தட் இஸ் வாமனம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். விரேச்சனம் அப்படின்றது பேதிக்கு மருந்து கொடுக்கும் முறை. 3வது நஸ்யம் அப்படின்னு சொல்லலாம், மூக்கில் எண்ணெய் விடுதல் அப்படின்னு சொல்லலாம். 4வது வஸ்தி கர்மா, இட்ஸ் லைக் எனிமா லைக் ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய மலப்பழம் வழியாக நம்ம நெய் மருந்தோ கஷாய மருந்தோ எடுத்து அவங்களுடைய உடல் நச்சுகளை நீக்கிற முறை. 5வது என்ன அப்படின்னா ரத்த மோக்ஷனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரத்த மோஷனம் அப்படின்றது ரத்தத்தினால வரக்கூடிய வியாதிகளை கிளியர் பண்ணுறது. ஸோ அந்த ரத்த மோஷனம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம என்ன அப்படின்னா இங்கே சுகா ஆயுரில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மெயின் பண்ணுறோம். சார் எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆயுர்வேதா மருத்துவம் இப்போ ஒரு 20 இயர்ஸாக சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நாங்கள் அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாங்க நம்ம சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தோம். அதுக்கு கரெக்டாக ஒரு டைம் ஆகுது. அதுதான் சுகாயுர் வைத்தியசாலை. இதில் நாங்கள் ஒன் ஆஃப் தி டைரக்டர். சினிமா தவிர்த்து இது ஒரு புது விஷயத்தில் ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது ஆயுர்வேத முறை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இது நம்மளோட பாரம்பரிய ஒரு விஷயன்றதால இதை எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிர முயற்சியில் இருக்கும்.